தந்தை இளையராஜாவிடம் கடுமையாக சண்டையிட்ட பவதாரிணி. யுவன் சங்கர் ராஜாவால் வந்த பிரச்சனை. கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரிணி பின்னணி பாடகி, இசையமைப்பாளர் என இசைத்துறையில் ஒரு பெண்ணாக சாதித்த பவதாரிணி இறக்கும் தருவாயில் கூட 3 படங்களில் இசையமைப்பாளராக கமிட் ஆகி பணியாற்றி வந்தார். அப்பா, அண்ணன், தம்பி இசையில் மட்டுமே பாடல்களை பாடாமல் பிற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியுள்ளார். இசைஞானி இளையராஜா வீட்டில் எப்போதும் இசை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போது இளையராஜா கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவிற்கு தான் இசையை சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் பவதாரிணிக்கு இசை கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் இவருக்கு தான் இசையில் அதிக ஆர்வம் இருந்தது. இந்த நேரத்தில் தான் மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் பவதாரிணி ஒரு பாட்டு பாடினார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் பாடிய பவதாரிணி பிரபுதேவா நடித்த ராசையா படத்தில் காதல் வானிலே என்ற பாடலை பாடினார். அதன் பின்பு பாரதி, தாமிரபரணி, புதிய கீதை உள்ளிட்ட பல படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். பவதாரிணி பாடகியாக மட்டுமல்லாமல் ஒரு சில திரைப்படத்திற்கு இசை ஆல்பத்தையும் வெளியிட்டுள்ளார். பவதாரிணி SN ராமச்சந்திரன் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவரின் இல்லற வாழ்க்கை எதிர்பார்த்தபடி அமையாததால் பவதாரிணி கணவரை விட்டு பிரிந்து தந்தை இளையராஜாவுடனேயே வசித்து வந்தார். இவரின் மனைவி என்பதை விட இளையராஜாவின் மகள் என்பதில் பவதாரிணி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். 47 வயதான பவதாரிணியின் ஒரே வருத்தம் குழந்தை இல்லை என்பது மட்டும்தான். கடந்த ஓராண்டுக்கு முன்பு பவதாரிணிக்கு பித்தப்பையில் கல் இருந்துள்ளது. அதற்காக சிகிச்சை எடுத்த போது அது புற்றுநோயாக மாறி சிறுநீரகத்திற்கும் பரவிவிட்டது. இதற்காக பல சிகிச்சைகள் செய்த போதும் அதில் எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை. அனைத்து மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் கடைசியாகத்தான் இலங்கையில் புற்றுநோய்க்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சிகிச்சை எடுக்க சென்றார். ஆனால் அது பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டார். அது மட்டுமின்றி பவதாரிணி ஒரு முறை யுவன் சங்கர் ராஜாவிற்காக இளையராஜாவிடம் சண்டை போட்ட சம்பவத்தை பிரபல பத்திரிகையாளர் வெளியிட்டுள்ளார். யுவன் சங்கர் ராஜாவுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை. அதாவது 2 திருமணம் செய்து கொண்ட யுவன் சங்கர் ராஜாவுக்கு 2 திருமணமும் பிரச்சனையாகி விவாகரத்து பெற்று பிரிந்தார். 3வதாக இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள யுவன் சங்கர் ராஜா முடிவு செய்து திருமணத்தின் போது யுவன் முஸ்லிம் மதத்திற்கு மாறுவதற்கு குறிப்பாக அவருடைய தந்தை இளையராஜா தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு இருந்து வந்துள்ளது. தந்தையின் எதிர்ப்பின் காரணமாக யுவன் திருமணம் நடைபெறுமா என்கிற குழப்பத்தில் யுவன் இருந்து வந்த நிலையில் பவதாரிணி, தம்பி உனக்கு நான் இருக்கேன் என்று உறுதுணையாக இருந்துள்ளார். உடனே தந்தை இளையராஜாவிடம் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்காக சண்டையிட்டு தம்பிக்கு என்ன புரிகிறதோ அதை செய்யட்டும், அவருடைய சந்தோஷத்தை பாருங்க டாடி என்று பக்குவமாக இளையராஜாவுக்கு எடுத்து சொன்ன பவதாரிணி ஒரு வழியாக தந்தை இளையராஜாவிடம் சம்மதமும் பெற்று தந்துள்ளார். அது மட்டுமின்றி இஸ்லாமிய முறைப்படி நடந்த தம்பி யுவன் சங்கர் ராஜாவின் 3வது திருமணத்திற்கு இளையராஜா குடும்பத்தினர் பெரும்பாலும் வராத நிலையில் பவதாரிணி முன்னின்று மாப்பிள்ளை வீட்டின் சார்பில் நடத்தியும் வைத்துள்ளார் பவதாரிணி. உங்கள் தின சேவல்.